ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நீவி ஸ்டடீஸில் வந்து 2ஆம் வகுப்புலேருந்து 9வது பாடம் படவிளக்க அகராதி. படவிளக்க அகராதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா, மா, மீ, மீ, மு, மு, மே, மே, மை, மொ, மோ, மவ். இந்த வரிசையில் படவிளக்க அகராதி இருக்குது. பார்க்கலாம் குட்டி, பார்க்கலாமா? படிக்கலாமா? படிக்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, படிக்கலாம். இப்போ வந்து இது மடிக்கணினி. கம்ப்யூட்டரை விட ரொம்ப சிறுசாக இருக்கும். மடிக்கணினி, அதாவது லேப்டாப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. கணினியை விட இது வந்து எடை குறைந்தது, ரொம்ப சிறிய சைஸாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரை விட இது சிறியதாக இருக்கும். விரும்பும் இடங்களுக்கு இதை வந்து நம்ம கையிலே எடுத்துகிட்டு செல்லலாம். கம்ப்யூட்டரை வந்து வச்ச இடத்துலேயே வச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் லேப்டாப்பை வந்து மடிக்கணினியை வந்து நம்ம எங்கெங்கே விருப்பப்படுறோமோ அந்தந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு செல்லலாம். குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். அடுத்து வந்து மாவரிசையில் மாம்பழம். மாம்பழம்ங்கிறது என்னது? இது நமது தேசிய கனி. தேசிய கனி. மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகிறது. மாம்பழத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க? பழச்சாறு, பழப்பாகு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. மாம்பழம் வந்து பலா வாழையுடன் இணைந்து முக்கணி என்று அழைக்கப்படுகிறது. மாம்பழம் வந்து முக்கணிகளில் ஒன்று தான் மாம்பழம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மீ வரிசையில் மின்தூக்கி. படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. அதாவது லிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. மின்சாரத்தால் இயங்கும். அது மட்டும் இல்லை, இதன் கதவுகள் திறக்கும் பொழுது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். கதவு திறக்கும்போது சீக்கிரம் வேகமாக திறந்துருமா, மூடும்போது வந்து ரொம்ப மெதுவாக திறக்குமா, மூடுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீ வரிசையில் நம்ம பார்க்க போகிறது வந்து மீன் தான். மீன் வந்து நீரில் வாழும் உயிரினம். அது மட்டும் இல்லை, நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல் மீன்கள் வந்து செவுள்களால் சுவாசிக்கும். நம்ம வந்து மூக்கில் தான் சுவாசிப்போம். ஆனால் மீன் வந்து இந்த பாருங்க, இதுதான் செவுள். இதன் மூலம் வந்து அது வந்து சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படும். அதாவது மீன்களுக்கு அளவு கிடையாது, நிறம் கிடையாது, தோற்றம் கிடையாது. பல வகையில் மீன்கள் இருக்கும். இப்போ மூவரிசையில் முத்து. முத்து முத்து பார்க்குறோம். சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. சிப்பி தான் முத்து. சிப்பிக்கிலேருந்து தான் முத்து கிடைக்கும். இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். நகைகளில் வந்து இந்த முத்துவை வச்சு கோர்த்து நகை செய்வாங்க. அதற்காக இது வந்து விலை மதிப்பு அதிகம் உள்ளது தான் இந்த முத்து. மூவரிசையில் மூங்கில். மூங்கிலை பற்றி பார்ப்போம். புல் வகையை சார்ந்தது. இது வந்து மூங்கில்ங்கிறது பெரிய வகை புல். அது மட்டும் இல்லை, மிக வேகமாக வளரக்கூடியது. ரொம்ப அதிவேகமாக வளருமா இந்த மூங்கில். பாண்டாகரடிகள் மூங்கில் இலையை விரும்பி சாப்பிடும். அதாவது பாண்டாகரடிகளை வந்து என்ன பண்ணுமா, அந்த மூங்கில் இலைகளை நல்லா விரும்பி உண்ணுமா. மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். மூங்கிலிருந்து மூங்கில் அரிசின்னு ஒன்று தயாரிக்கப்படுகிறதா. அந்த அரிசியை நாம் சாப்பிடலாமா, அதாவது உணவாக உட்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மே வரிசையில் மெழுகு. மெழுகு பாருங்கள், இதான் படம். தாவரங்கள் விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. உருகும் தன்மை கொண்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மே வரிசையில் மேகம். மேகத்தை பாருங்கள். நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகமாகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி மண்ணில் விழுகிறது. மேகம் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு மலையில் வந்து மழை நீராக விழுகிறதாம். ஒவ்வொரு மேகமும் பல 1000 லிட்டர் நீரை கொண்டது.
ஒவ்வொரு மேகத்துக்குள்ளேயும் பல ஆயிரம் லிட்டர் வந்து நீர் இருக்குமாமா. அடுத்து மை வரிசையில் மைனா பார்ப்போம். மைனா வந்து எப்படின்னா கூட்டமாக வாழும் பறவை. மைனா வந்து எப்படி வாழுமா? தனியாக வாழாது, கூட்டமாகத்தான் வாழுமா. பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும். மைனா வந்து பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணக்கூடியது. மரப்பொந்துகளில் கூடு கட்டும். அது கூடு கட்டுற இடம் பார்த்தீங்கன்னா மரப்பொந்துகளில் தான் கூடு கட்டுமா. அடுத்து வரிசையில் மொட்டுனா அதாவது எப்படின்னா அந்த பூவுக்கு முன்னாடி வரும் இல்லையா, அதற்கு பேர் தான் மொட்டு. மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடியிருக்கும், இதுவே மொட்டு எனப்படும். அதாவது ஒரு பூ வந்து விரிகிறதுக்கு முன்னாடி அது குவிந்து அப்படியே ஒரு சேர இருக்கும், அதுக்கு பேர் தான் மொட்டு. மொட்டின் அமைப்புகள் மலரின் வகையை பொறுத்த மாறுபடும். இந்த மொட்டு இருக்குன்னா ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மொட்டுக்கள் இருக்கும். அந்த பூவுக்கு அந்த பூ எந்த அளவுக்கு வளருமோ அதுக்கு தகுந்தாப்புலேயே அந்த மொட்டோட வளர்ச்சியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா ஒரே அளவுடையதாக இருக்காது. ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அதனுடைய மொட்டுக்களும் வேறுபடும். அடுத்து பார்த்திங்கன்னா வரிசையில் மோர் பார்ப்போம். மோர் பார்த்திங்கன்னா மோர் வந்து பாலில் இருந்து கிடைக்கும் கூடிய இதுதான் மோர். அதாவது பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு உர ஊற்றி வச்சோம்னா மறுநாள் மோராகுது. இது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரும் ஒரு உணவு. வயிற்று புண்ணை குணப்படுத்தும். நம்ம வயிற்றில் எவ்வளோ பெரிய புண்ணு இருந்தாலும் இந்த மோரை நம்ம குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்களை இந்த மோர் வந்து குணமாக்குது. வரிசையில் பார்த்தீங்கன்னா இம்மலர் மரவள்ளி மற்றும் பன்னீர் பூ எனவும் கூறப்படுகிறது. இம்மலருக்கு வந்து மரவள்ளி அல்லது பன்னீர் பூ எனவும் கூறுறாங்களாம். இதன் காம்பு வந்து நீண்டு இருக்கும். இதனுடைய காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்குமா. நறுமணம் மிகுந்ததான், மிகவும் வந்து மனம் வீசக்கூடியதான். இவ்வளோதான் குட்டீஸ். நம்ம படவிளக்க அகராதி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.